முழு உலகிற்கும் எருசலேமின் மகிமையை பிரசங்கிப்போம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். தந்தையாகிய தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபையானது தந்தை கிறிஸ்து அன்சாங் ஹோம் மற்றும் புதிய எருசலேம் பரலோக தாயின் வழிகாட்டுதலின் கீழ் பரலோக ராஜ்யத்தை நோக்கி நடைபோடும். இன்று முழு உலகிற்கும் எருசலேமின் மகிமையை பிரசங்கிப்போம் என்னும் உபதேச தலைப்பில் இக்காலத்தில் நமக்கான தேவனுடைய சித்தம் அடங்கியுள்ளது. இக்காலத்திலே தேவன் தம் பிள்ளைகளுக்கு தாயாகிய தேவனை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் யோவானால் எழுதப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாபெரும் ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் ஸ்திரீயும் அவருடைய சந்ததியும் மற்றும் வலுசற்பமான எதிரியும் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின்படி வலுசற்பம் சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் மீதும் அவனை பின்பற்றுபவர்கள் மீதும் ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும் என்று தேவன் நமக்கு தெரியப்படுத்தினார். ஆனாலும் நீண்ட காலமாகவே ஜனங்கள் தேவனை தந்தையாகிய தேவன் என்று மட்டுமே கருதுகிறார்கள். எனவே நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை படிக்கையில் அவர்களுடைய விளக்கத்தில் ஏதோ குறைபாடு இருக்கின்றது. தாயாகிய தேவனை பற்றி அறியாதவர்களால் வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரத்தின் மெய்யான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதன் விளைவாக அவர்கள் வெளிப்படுத்துதல் என்பது தேவன் முத்திரையிடப்படும்படி கட்டளையிட்டதால் இதை பற்றி ஒருவராலும் விளக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இருப்பினும் நமக்கு பரலோக தாய் இருக்கிறார் என்று பரலோக தந்தை அன்சாங் ஹோங் நமக்கு கற்பித்துள்ளார். இதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது ஏற்கனவே வேதாகமத்தில் ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா? பூமிக்குரிய அமைப்பானது பரலோக அமைப்புகளின் சாயலும் நிழலுமாக இருக்கின்றது. நாம் பூமிக்குரிய குடும்ப அமைப்பை பார்த்தால் பரலோக குடும்ப அமைப்பிலும் தாய் இருந்தாக வேண்டும். தேவன் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று அறிவித்தான். இது ஆதியாகம புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் பிதாவின் காலத்தில் ஏன் தந்தை தாயை குறித்து தெளிவாக வெளிப்படுத்தாமல் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் அவரை குறிப்பிட்டார்? இந்த கடைசி பரிசுத்த ஆவியின் காலமானது மிக முக்கியமானதாகும். பரிசுத்த ஆவியின் காலத்தில் பரலோக தாயின் பக்கம் இருக்காதவர்கள் எங்கு நிற்பார்கள்? அவர்கள் சாத்தானுடைய பக்கத்தில் நிற்பார்கள் என்று அப்போஸ்தலர் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதனால்தான் இக்காலத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ளக்கிறிஸ்துகளும் தோன்றுவார்கள். இதுபோன்ற காலங்களில் பரலோக ஜனங்கள் எங்கே நிற்க வேண்டும்? நாம் பரலோக தாயாகிய எருசலேம் பக்கத்தில் நிற்கும்படியாக தந்தை நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தார்? எலிசா எலியாவை பின்பற்றினார். யோசுவா மோசேயை பின்பற்றினார். பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நான் தாயை பின்பற்றுகிறேன். இதுபோன்ற தெளிவான வார்த்தைகளை கொடுத்து நாம் ஆவிக்குரிய வெற்றியை பெறுவதற்கு யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று தந்தை நமக்கு போதித்தார். எனவே ஜீவனை பெற்று பரலோகத்தில் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் யாரிடம் வர வேண்டும்? அவர்கள் கண்டிப்பாக பரலோக தாயிடம் வர வேண்டும். அதனால்தான் வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் என்னும் வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது அல்லவா?
கடைசி மாபெரும் ஆவிக்குரிய யுத்தத்தில் தமது பிள்ளைகளுக்கு பகுத்தறிவு இல்லாமல் போய்விடுமோ என்று பரலோக தந்தை கவலைப்பட்டு பரலோக தாய் வாசம் பண்ணும் இடம் சியோன் என்றும் நமது தலைமை அலுவலகம் என்றும் அதுதான் இரட்சிப்பின் அடைக்கலம் என்றும் நம்மை விழித்தெழ செய்தார். எனவே மனுகுலமானது கண்டிப்பாக அவரிடம் வர வேண்டும். அவர் பரமேறுவதற்கு முன்பு இந்த பாடத்தை நமக்கு விட்டுச் சென்றார். நாம் இதை நம் இருதயத்தில் பதித்துக் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு 9ஆம் வசனத்தின்படி வலுசர்ப்பம் யாரை குறிக்கிறது? பிசாசானா சாத்தான் என்ன செய்வான்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த மாபெரும் ஆவிக்குரிய யுத்தம் வெளித்தோற்றத்தில் தோன்றவில்லை என்றாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் வாயிலாக பரலோக தாயின் போதனைகளை பின்பற்றுகிற ஸ்திரீயின் சந்ததியினருக்கும் தீய ஆவிகளுக்கும் இடையே நடக்கும் மாபெரும் யுத்தத்தை பற்றி தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மீண்டும் ஒருமுறை படிப்போம். 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மீண்டும் பார்ப்போம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு வலுசர்ப்பம் யார் மீது கோபமடைந்தது? அது ஸ்திரீயின் மீது கோபமடைந்தது. ஸ்திரீ என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடையது. எனவே இந்த காட்சியை சுருக்கமாக பார்த்துவிட்டு ஆதியாகமத்திற்கு செல்வோம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப் போயிற்று. அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. இங்கே அப்போஸ்தலர் யோவானின் வெளிப்பாட்டில் ஆவிக்குரிய யுத்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் ரட்சிக்கப்படும் தேவனுடைய ஜனங்கள் ஸ்திரீயின் சந்ததியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. மற்றவர்களைப் பற்றி என்ன? அவர்கள் யார் பக்கம் நிற்பார்கள்? அவர்கள் வலுசர்ப்பமான சாத்தானின் பக்கத்தில் நிற்பார்கள். அதனால்தான் தந்தை பரலோக தாயை பிதாவின் காலத்திலோ குமாரனின் காலத்திலோ வெளிப்படுத்தாமல் கடைசியான பரிசுத்த ஆவியின் காலத்தில் வெளிப்படுத்தினார். எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பாதையில் அவர் தமது பிள்ளைகளை விழித்தெழ செய்தார். அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமானது எந்த வசனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? வாருங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். பதினைந்தாம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது ஆதாமையும் ஏவாளையும் சோதித்த சர்ப்பத்தை தேவன் தண்டிக்கும் காட்சியாகும். இங்கு உண்டாக்குவேன் என்று தேவன் சொன்னார். மேலும் உனக்கு என்பது சர்ப்பத்தை குறிக்கிறது. தேவன் என்ன செய்வார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படியானால் இங்கு இருக்கும் ஸ்திரீ யாரை குறிக்கிறார்? ஏவாளை குறிக்கிறார். உங்களுக்கு தெரிந்தபடியே ஏவாள் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள் அல்லவா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஏவாளை பற்றி தேவன் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம்.
2장 20절에 가서 함께 확인해 보도록 하겠습니다. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர்தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை அவர் யாரை உருவாக்கினார்? மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். ஆதாமின் விலா எலும்பினால் உண்டாக்கப்பட்ட ஸ்திரீயின் பெயர் என்ன? ஏவாள் அல்லவா? நாம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு செல்வோம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் யாராக இருக்கிறார்? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாமின் மனைவியான ஏவாளுக்கு எதிராக யார் இருக்கிறார் என்று தேவன் தீர்க்கதரிசனம் உரைத்தார். 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஏவாளுக்கு எதிராக யார் இருக்கிறது? வலுசர்ப்பம் இருக்கிறது. எனவே உலகத்தின் முடிவு வரை சாத்தானும் ஏவாளும் ஒருபோதும் ஒரே பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வலுசர்ப்பம் யார் மீது கோபங்கொண்டது? அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப் போயிற்று. அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது என்றும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா? அப்போஸ்தலர் யோவானின் வெளிப்பாட்டின் வாயிலாக உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும் என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும். இதை இன்னும் சற்று எளிதாக புரிந்து கொள்வோம். ஆவியும் மணவாட்டியும் விருப்பமுள்ளவன் தாகமாயிருப்பவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்கிறார்கள். இதை பற்றி வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது அல்லவா? தேவன் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும். அப்படிப்பட்ட மாபெரும் ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும். தேவன் செம்மறியாடுகளிலிருந்து வெள்ளாடுகளையும் ரட்சிக்கப்படுகிறவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களை பிரிக்கும்போது நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நாம் தாய் பக்கத்தில் நிற்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எருசலேமின் மகிமையை உலகம் முழுவதும் பிரசங்கிக்கும்படியாக பிசாசின் ஒரே எதிரி பரலோகத்தாய் மட்டுமே என்பதை வேதாகமத்தின் வாயிலாக தேவன் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எலிசா எலியாவை பின்பற்றியது போல யோசுவா மோசேயை பின்பற்றினார். பேதுரு இயேசுவை பின்பற்றியது போல பரலோகத்தாய் இருக்கிறார் என்பதை தம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக தந்தை, நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி முன்மாதிரியை வைத்தார். எனவே பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற பரலோகத்தாய் இருப்பதை நாம் உணர வேண்டும், இல்லையா? அதனால்தான் பரிசுத்த ஆவியின் காலத்தில் தேவன் இப்பூமிக்கு வந்து நாம் தாயை அறியும்படி செய்தார் அல்லவா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அக்காலத்திலே எருசலேமை எப்படி அழைப்பார்கள்? கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடே சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பாய்தாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். எல்லா தேசங்களும் என்ன செய்யும்? அவர்கள் எருசலேமில் கூடுவார்கள். இதுதான் தேவனுடைய மீட்பின் பணியின் இறுதிக்கட்டத்திற்கான தேவனுடைய தீர்க்கதரிசன திட்டமாகும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம்.
60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். 60장 1절의 말씀 보시면 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 이는 내 빛이 이르렀고 여호와의 영광이 내 위에 임하였음이니라. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 오직 여호와께서 내 위에 임하실 것이며 그 영광이 내 위에 나타나리니. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 4ஆம் வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரமானது எருசலேம் பெறப்போகிற மகிமையைப் பற்றி அல்லவா? ஏசாயா 60ஆம் அதிகாரமானது எருசலேம் பெறப்போகிற மகிமையைப் பற்றினது அல்லவா? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின்படி எருசலேம் யாரை குறிக்கிறார்? எனவே இதற்கு அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி தாயிடம் வாருங்கள் என்று அர்த்தமாகும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் எல்லா ஜாதிகளும் எருசலேமில் கூடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் யாரிடம் வருவார்கள்? அவர்கள் எருசலேம் தாயிடம் வருவார்கள். மறுபுறம் அவ்வாறு செய்ய தவறியவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி சாத்தானுடைய வல்லமையின் கீழ் தள்ளப்படுவார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். இவ்வாறாக சகல ஜாதிகளும் எருசலேமிடத்தில் வருவார்கள் என்று வேதாகமம் மற்றும் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்துள்ளனர். எட்டாம் வசனத்திற்கு செல்வோம். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பு கிமு 700இல் வாழ்ந்தார். 그 경이니까 지금으로 말한다면 대략 한 2700년 전 기록입니다. மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அவர்கள் இக்காலத்தில் பரலோக எருசலேம் தாயின் கரங்களுக்குள் உலகம் முழுவதிலிருந்து கூடிவரும் பரலோக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாம் 12ஆம் வசனத்திற்கு செல்வோம். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் என்ன ஆகும்? அழியும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளபடியே ஸ்திரீயும் அவளது சந்ததியும் வலுசற்பமும் அவனை பின்பற்றுகிறவர்களும் ஆவிக்குரிய உலகில் ஒருவரையொருவர் எதிர்கொள்வார்கள். பரலோக எருசலேம் தாயிடம் வர தவறியவர்களுக்கு என்ன நடக்கும்? உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் என்ன ஆகும்? அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். இதைப் பற்றி வேதாகமம் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளது. நாம் 14ஆம் வசனத்திற்கு செல்வோம். 14ஆம் வசனத்தை பார்ப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நாம் 20ஆம் வசனத்திற்கு செல்வோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தெக்க நாட்கள் முடிந்து போகும். ஸ்திரீயும் அவரது சந்ததியினரும் வலுசற்பத்துக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் எதிராக இருக்கும் போது யார் பரலோகத்தாய் பக்கம் நிற்கிறார்கள், யார் மிருகத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை பொறுத்தே இரட்சிப்பு வழங்கப்படுகின்றது. ஆனாலும் இன்று பரலோக எருசலேம் தாயை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் கூட அநேக ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எலியாவின் கடமை பணியின் வாயிலாக தந்தை தனக்கு பின் வருகிற மற்றொரு இரட்சகரை குறித்து சாட்சியளித்துள்ளார்.
1955இல் 7 இடிகள் இரகசியத்தின் முத்திரைகள் திறக்கப்படுதல் என்ற புத்தகத்தில் அவர் இதை சொல்லியிருக்கிறார். மேலும் எலிசா எலியாவை பின்பற்றுகிறார், நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற முக்கியமான போதனையை விட்டு சென்றார். இதை கருத்தில் கொண்டு நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? ஸ்திரீக்கும் அவருடைய சந்ததிக்கும் விரோதமாக யுத்தம் செய்ய வலுசற்பமும் அவனை பின்பற்றுகிறவர்களும் கடற்கரையில் நிற்கிறார்கள். சுருக்கமாகச் சொன்னால், ஸ்திரீயும் அவருடைய சந்ததிகளும் வலது பக்கமும் வலுசற்பமும் அதன் தூதர்களும் இடது பக்கமும் என்றால் நாம் எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரமானது இதற்கான பதிலை வழங்குகிறது. எனவே தாகமாயிருக்கிறவர்கள் ஆவி மணவாட்டியிடம் செல்ல வேண்டும். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? அவர்கள் சீயோனில் இருக்கிறார்கள். நாம் சீக்கிரமாக சீயோனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த தீர்க்க தரிசனம் நம்மை விழித்தெழச் செய்கிறது. இதை தேவன் ஏற்கனவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு காண்பித்துள்ளார். பரிசுத்த ஆவியின் காலத்தில் நாம் ரட்சிப்பை இழந்துவிடாதபடிக்கு நமது ஆவிக்குரிய திசைகாட்டியாக செயல்படும் வேதாகமம் பரலோக எருசலேம் தாயை மையமாக கொண்டுள்ளது. அனைவரும் பரலோக தாயை கண்டுபிடிக்க வேண்டுமென வேதாகமம் சொல்லுகிறது. எனவே ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது? நாம் எருசலேமின் ஒளியை மறைக்காமல் பிரகாசித்திட வேண்டும். ஏசாயா 62ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராமுழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் தேவன் யாரை ஸ்திரப்படுத்துவார்? எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். பகல் முழுதும் இரா முழுதும் ஒரு காலம் மௌனமாக இருக்க மாட்டார்கள். தேவன் ஜாமக்காரர்களிடம் என்ன கேட்டுக்கொண்டார்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எருசலேமின் மகிமையை உலகம் முழுவதும் பிரகாசிக்க வேண்டும். தேவன் அவர்களை மௌனமாக இருக்கும்படி சொல்கிறாரா? தேவன் அவர்களிடம் எருசலேமின் மகிமையை பிரசங்கிக்கும்படி சொல்கிறார். இதுதான் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை பணியாகும். நிச்சயமாக நாம் ஓய்வு நாள், பஸ்கா மற்றும் புதிய உடன்படிக்கையை பற்றி பிரசங்கிக்கிறோம். ஆனாலும் உலகமானது தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் பிரிக்கப்பட்டிருந்தால் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெளிவாக விழித்தெழ செய்தார். நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நாம் தேவன் பக்கத்தில் நிற்க வேண்டும். அப்படியானால் நாம் எந்த தேவன் பக்கத்தில் நிற்க வேண்டும்? நாம் தாயாகிய தேவன் பக்கத்தில் நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் யோவான் இந்த சத்தியத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஸ்திரீயும் அவளுடைய சந்ததியும் வலுசற்பத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் என்ற பதிவை கண்டுபிடித்தார் அல்லவா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீக்கும் அவள் சந்ததிக்கும் சர்பத்திற்கும் அதன் சந்ததிக்கும் இடையேயான உறவை பற்றி தேவன் நம்மை விழித்தெழச் செய்கிறார். பரிசுத்த ஆவியின் காலத்தில் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாக இந்த பூமிக்கு வந்த தாயாகிய தேவனின் போதனைகளுக்கு சீயோனின் பிள்ளைகள் மற்றும் உலக ஜனங்கள் அனைவரும் செவி கொடுக்க வேண்டும். பரலோக தந்தை நம்மிடம் நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நம்மை பரலோக தாயிடம் வழிநடத்தினார். அந்த பாதையை பின்பற்றி பரலோகத்தில் ஐசுவரியமுள்ள வரவேற்பை பெறுவோமாக. நம் பரலோக தாயின் போதனைகளை பின்பற்றாதபடி சாத்தான் எப்போதும் நம்மை தடுக்கிறான். தடை செய்யும் அவனது கிரியைகள் நடக்கும். ஆனாலும் அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற தந்தையின் வல்லமையான போதனையை நாம் சரியாக பிரதிபலிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் யாரிடம் திரும்புவோம்? நாம் பரலோக எருசலேம் தாயிடம் திரும்புவோம். சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி இதை கண்டார். அப்போஸ்தலர் யோவானும் கூட இதை கண்டார். வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும்.
하나님께서 தேவன் தம்முடைய 하나님의 சித்தத்தை 뜻을 தீர்க்கதரிசிகளுக்கு 자신의 வெளிப்படுத்தினார். 때로는 சில நேரங்களில் 계시로, தரிசனங்களின் மூலமாகவும் சில நேரங்களில் நேரடியாக பேசுவதன் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார். இந்த அனைத்து வழிமுறைகளின் வாயிலாகவும் தேவன் நமக்கு தமது சித்தத்தை தெரிவிக்கிறார். எனவே இவைகள் அனைத்தும் தீர்க்கதரிசிகளின் பதிவுகள் அல்ல, தேவனுடைய பதிவுகளாகும். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பதிவுகளை எழுதினர். கடைசி நாட்களில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுமா அல்லது அது நிறைவேறாமல் போகுமா? தீர்க்கதரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறப்பட வேண்டும். நிச்சயமாய் இவைகள் சம்பவிக்க வேண்டும். அப்படியானால் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பரலோக எருசலேமான நம் தாய் வழிநடத்தும் ரட்சிப்பின் பணியில் பங்கேற்கும்படியாக நமது ஆவிக்குரிய மனப்பான்மையை சரியாக அமைத்து எருசலேமின் மதில்களின் மேல் ஜாமக்காரர்களாக இருப்போமாக. அனைவருமே பரலோக தாயிடம் திரும்பும்படியாக உலகிற்கு நன்மை செய்து இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மெய்யான போதனைகளை வழங்குவோமாக. நாம் பரலோக தாயோடு நம் நித்திய வீட்டிற்கு திரும்பும்படியாக தொலைந்து போன பரலோக பிள்ளைகள் அனைவரையும் சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.